முக்கிய செய்திகள். வங்கதேச வன்முறை குறித்து விசாரிக்க ஐநா வலியுறுத்தல். இங்கிலாந்தில் அடைக்கலம் கிடைப்பதில் ஷேக் ஹசீனாவுக்கு சிக்கல். இலங்கை கடற்படை தாக்குதலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை. மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண தமிழக அரசு கோரிக்கை. வெளுத்து வாங்கிய மழையால் ஆறுகளாக மாறிய சாலைகள். 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம். மசாசூசெட்ஸ் பல்கலைக்கழக கருத்து கணிப்பு வெளியீடு. வணக்கம். வங்கதேச வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்த ஐநா வலியுறுத்தியுள்ளது. அந்நாட்டில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. இதில் 300 பேர் பலியான நிலையில் பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி வந்தார். டெல்லியில் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அவர் லண்டனில் அரசியல் தஞ்சமடைய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஷேக் ஹசீனாவின் சகோதரி ஷேக் ரெஹானாவும் அவரது மகள் துலிப் சித்திக்கும் இங்கிலாந்தில் வசித்து வருகின்றனர். ஆளும் தொழிலாளர் கட்சி எம்பியாக இருக்கும் துலிப் சித்திக் அமைச்சராகவும் உள்ளார். அவர்களுடன் லண்டனில் தங்கியிருக்க ஹசீனா திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டாலும் இங்கிலாந்து அரசு தரப்பில் இதுவரை அவருக்கு சாதகமான பதில் தெரிவிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் டேவிட் லேமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கதேச வன்முறை தொடர்பாக ஐநா தலைமையில் விசாரணை நடத்த வலியுறுத்தியுள்ளார். ஷேக் ஹசீனாவின் அடைக்கலம் தொடர்பாக அவர் அதிகாரப்பூர்வமாக எதுவும் தெரிவிக்காததால் பின்லாந்து அல்லது பெலாரஸில் ஷேக் ஹசீனா அரசியல் தஞ்சம் கோருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே வங்கதேசத்தில் ராணுவம் ஆட்சியை கைப்பற்றிய நிலையிலும் வன்முறைகள் தொடர்கின்றன. ஜோஷோர் மாவட்டத்தில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி பிரமுகருக்கு சொந்தமான நட்சத்திர விடுதிக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்ததில் 25 பேர் எரித்துக் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் தீக்காயங்களுடன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். வங்கதேச கிரிக்கெட் அணி முன்னாள் கேப்டனும் அவாமி லீக் எம்பியுமான முஷ்ரப் மோர்தசா வீட்டுக்கும் வன்முறையாளர்கள் தீ வைத்தனர். மேலும் சிறுபான்மையினர் மற்றும் அவர்களது வழிபாட்டு தலங்களை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வங்கதேச வன்முறை தொடர்பாக நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா செய்தி தொடர்பாளர் ஃபரன் ஹக் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே வங்கதேச நாடாளுமன்றத்தை கலைப்பதாக அதிபர் முகமது ஷகாபுதீன் அறிவித்தார். அதையடுத்து போராட்டக்காரர்களின் கோரிக்கையின்படி நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனிஸ் தலைமையில் இடைக்கால அரசை அமைக்கும் முயற்சியில் ராணுவ தளபதி வாக்கரோஸ் ஜமான் ஈடுபட்டுள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவு அமைச்சரிடம் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. எல்லை தாண்டியதாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை தாக்குவதும் சிறைப்பிடிப்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அண்மையில் நடந்த தாக்குதலில் ராமேஸ்வரம் மீனவர் மலைச்சாமி என்பவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் 22 பேரையும் 2 விசை படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். மீனவர்கள் மீதான தாக்குதல்களை மத்திய பாஜக அரசு வேடிக்கை பார்ப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, திமுக எம்பி திருமதி கனிமொழி ஆகியோர் நாடாளுமன்றத்தில் நேற்று குற்றம் சாட்டினர். இதையடுத்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரை நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் திருமதி கனிமொழி, தமிழ்நாடு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீனவர் சங்க நிர்வாகிகளுடன் சந்தித்து பேசினர். இந்த பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அனுப்பிய கடிதத்தை திரு ஜெய்சங்கரிடம் திருமதி கனிமொழி வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மீனவர்கள் மீதான தாக்குதலை உடனே தடுத்து நிறுத்துவதுடன் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டதாக கூறினார். ஜாயின்ட் ஒர்க்கிங் கமிட்டி கூட்டங்கள் நடைபெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை அரசுடன் பேசி எங்களுடைய மீனவர்களை மீட்டு தர வேண்டும், படகுகளை மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை தான் வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மீனவர் அமைப்புகளுக்கான அந்த கூட்டங்களையும் நடத்துவதாக உறுதியளித்திருக்கிறார். நிச்சயமாக தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சர் அவர்களும் இதை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருப்போம். இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த விசைப்படகுகளை மீட்டுக் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. எல்லை மீறும் மீனவர்களுக்கு இலங்கை அரசு விதிக்கும் அபராதம் மற்றும் சிறை தண்டனையை ரத்து செய்ய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று வெளியுறவு அமைச்சரிடம் வலியுறுத்தியதாக மீனவர் சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர். மீனவர்களுக்கு இப்போ புதிதாக சட்டங்கள் 6 மாத சிறை தண்டனை, அதுபோக இப்போ உள்ள மீனவர்களுக்கு 1 கோடி ரூபா 40 லட்சம் ரூபா அபராதம் இலங்கை அரசு புதிதாக விதிச்சிருக்காங்க. இதை உடனே தடுத்து நிறுத்தி எங்கள் மீனவர்களை மீட்டு கொடுக்குன்னு சொல்லியிருக்கோம். அவங்க இலங்கை அரசுடன் பேசி உடனே ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் மீனவர்கள் இந்திய பிரஜை தான், எங்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. கண்டிப்பாக செய்வாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, செய்வாங்க. இதற்கிடையே கடந்த ஜூன் 23ஆம் தேதி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரில் 19 மீனவர்களை ஊர்காவல்துறை நீதிமன்றம் நேற்று விடுதலை செய்தது. மீண்டும் இலங்கை எல்லைக்குள் மீன்பிடித்தால் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கையுடன் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் ஜூலை 23ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட 9 ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வரும் 20ஆம் தேதி வரை காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இலங்கை ரோந்து கப்பல் மோதி கடலில் விழுந்து மாயமான ராமச்சந்திரனின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் மாநிலம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் அடையாறு, மந்தைவெளி, மயிலாப்பூர், வடபழனி உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு இடி மின்னலுடன் மழை பெய்தது. இதனால் அலுவலகங்களிலிருந்து வீடு திரும்பியவர்கள் கடும் சிரமத்துக்கு ஆளாகினர். போரூர், பூவிருந்தவல்லி, ஆவடி, திருவொற்றியூர், குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் இதமான சூழல் நிலவியது. தாம்பரம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் 1 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. மதுராந்தகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கொட்டிய கனமழையால் மின் சேவை நிறுத்தப்பட்டது. வேலூரில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த கனமழையால் பழைய பேருந்து நிலையம், சிஎம்சி மருத்துவமனை சாலை உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் அவ்வழியாக செல்பவர்கள் அவதிக்குள்ளாகினர். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவள்ளூர் பகுதிகளில் இரவில் பலத்த மழை பெய்தது. கள்ளக்குறிச்சியில் 2 மணி நேரம் கனமழை கொட்டியது. கும்பகோணம், ஈரோடு, ஆரணி, திருச்சி, புதுக்கோட்டை, மேலூர், வாடிப்பட்டி, திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழை பகலில் கொளுத்திய வெயிலுக்கு ஆறுதலாக அமைந்தது. சேலம் மாவட்டம் ஆத்தூர், சங்ககிரி, வாழப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, பெரியகுளம், உசிலம்பட்டி, ராணிப்பேட்டை ஆகிய இடங்களில் இடியுடன் பலத்த மழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதற்கிடையே தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இன்று இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கே பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். அந்நாட்டில் வரும் நவம்பர் 5ஆம் தேதி நடைபெறும் அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் போட்டியிடுகிறார். ஜனநாயக கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அதிபர் ஜோ பைடன் தொலைக்காட்சி விவாதத்தில் ட்ரம்புடன் பங்கேற்ற போது முதுமை காரணமாக பேச தடுமாறியது பேசுபொருளாக மாறியது. இதையடுத்து போட்டியில் இருந்து விலகிய பைடன் அவரது கட்சி சார்பில் துணை அதிபர் கமலா ஹாரிஸை முன்மொழிந்தார். அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பது தொடர்பாக ஜனநாயக கட்சியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதில் அக்கட்சியின் பிரதிநிதிகள் 4567 பேர் பங்கேற்ற நிலையில் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக 99% வாக்குகள் கிடைத்தன. இதையடுத்து ட்ரம்புக்கு எதிராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்ட நிலையில் ஜனநாயக கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக மினசோட்டா மாகாண ஆளுநர் டிம் வால்ஸை அவர் அறிவித்துள்ளார். இது தொடர்பான அறிவிப்பை கமலா ஹாரிஸ் எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இந்நிலையில் பென்சில்வேனியா மாகாணம் பிலடெல்பியா நகரில் தேர்தல் பிரச்சாரத்தில் பங்கேற்பதற்காக கமலா ஹாரிஸ் தமது கணவர் டக்ளஸ் எமோஃபுடன் விமானத்தில் சென்றடைந்தார். பிலடெல்பியாவில் முதல் முறையாக துணை அதிபர் வேட்பாளர் டிம் வால்ஸுடன் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவருடன் கமலா ஹாரிஸ் தொலைபேசியில் பேசியது வலைதளங்களில் பரவி வருகிறது. ட்ரம்பின் குடியரசுக் கட்சி துணை அதிபர் வேட்பாளராக ஜேடி வான்ஸ் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் பிலடெல்பியாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகையில் ஜனநாயக கட்சியின் ஹமாஸ் பிரிவினர் டிம் வால்ஸை துணை அதிபர் வேட்பாளராக தேர்வு செய்ததை கமலா ஹாரிஸ் ஏற்றுள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் துப்பாக்கி குண்டு துளைத்த நிலையிலும் மக்கள் அமைதியாக இருக்கும்படி கூறிய ட்ரம்ப் தான் அமெரிக்காவுக்கு தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே மசாச்சூட்ஸ் பல்கலைக்கழகம் நடத்திய கருத்து கணிப்பில் ட்ரம்புக்கு 43% பேரும் கமலா ஹாரிஸுக்கு 46% பேரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதுபோல் மேலும் சில நிறுவனங்கள் நடத்திய கருத்து கணிப்புகளிலும் கமலா ஹாரிஸ் தான் அதிபராக வர வேண்டும் என்று பெரும்பாலானோர் கருத்து தெரிவித்துள்ளனர். இது ஜனநாயக கட்சியினரிடையே புது உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை மூலம் வழங்கப்படும் குறுகிய கால கடன்களுக்கான வட்டி மானிய திட்டத்தை 2024-25 நிதியாண்டிலும் நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் மற்றும் அது சார்ந்த தொழில்களுக்காக 7% சலுகை வட்டியில் 3 லட்சம் ரூபாய் வரை குறுகிய கால கடன் வழங்கப்படுகிறது. இதை உரிய நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் விவசாயிகளுக்கு வட்டியில் மேலும் 3% மானியம் வழங்கப்பட்டு 4% வட்டி மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விவசாயம், பால் பண்ணை, கால்நடை வளர்ப்பு, மீன்வளம், தேனீ வளர்ப்பு ஆகியவற்றிற்கு கடன் வழங்கப்படுகிறது. விவசாயிகள் விளைபொருட்களை கிடங்கில் சேமித்து வைத்து உரிய லாபத்தில் விற்பதற்கு வசதியாக அறுவடை காலம் முடிந்து 6 மாதங்கள் வரை இந்த கடனுக்கான பலன்களை பெறலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திட்டத்தில் வட்டிக்கான மானியத் தொகையை சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு மத்திய அரசே செலுத்திவிடும்.
மேலும் வட்டி மானிய திட்டத்தின் கீழ் எந்த தடைகளும் இன்றி விவசாயிகள் இந்த கடனை பெற வங்கிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த கடன் வசதியை பெற ஆதார் இணைப்பு கட்டாயம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பதவிக்காலம் முடிந்த பின்பு எந்த தகுதியின் அடிப்படையில் தமிழக ஆளுநராக திரு ஆர்.என். ரவி நீடிக்கிறார் என தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஆளுநர் அலுவலகத்துக்கு சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு எஸ். துரைசாமி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் சில கேள்விகளை கேட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் 18ஆம் தேதி திரு ரவி தமிழக ஆளுநராக மாற்றப்பட்டு இந்த ஆண்டு ஜூலை 31ஆம் தேதியுடன் பதவிக்காலம் முடிவடைந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவரது பதவிக்காலத்தை நீட்டித்தோ அடுத்த ஆளுநர் நியமிக்கும் வரை பதவியில் நீடிப்பதற்கான உத்தரவையோ குடியரசுத் தலைவர் பிறப்பிக்கவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அடுத்த ஆளுநர் நியமிக்கப்படும் வரை பதவியில் தொடர குடியரசுத் தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளாரா? இல்லாவிட்டால் பதவிக்காலம் முடிவடையும் காலத்திற்கு பிறகும் நீங்கள் எந்த தகுதியின் கீழ் ஆளுநர் பதவியில் தொடர்கிறீர்கள்? ஆளுநராக இருந்து விலகிய பிறகும் அந்த பதவியில் நீடிப்பது சட்டவிரோதம் இல்லையா? அப்படியானால் நீங்கள் எப்போது ஆளுநர் மாளிகை வளாகத்தை காலி செய்வீர்கள் என்ற கேள்விகளை திரு துரைசாமி எழுப்பியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றிலும் விதிகளை மீறி கட்டப்பட்டதாக 1869 கட்டிடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அண்ணாநகரைச் சேர்ந்த முத்துக்குமார் என்ற வழக்கறிஞர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 2015ஆம் ஆண்டு பொது நல மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி 12 மீட்டர் உயரத்திற்கு மேல் கட்டடங்கள் கட்டக்கூடாது என தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்ததாக அவர் கூறியிருந்தார். ஆனால் அதை மீறி பலர் கட்டடங்களை கட்டியுள்ளதாகவும் அதற்கு சட்டவிரோதமாக மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி வழங்கியுள்ளதாகவும் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த கட்டடங்களில் தரைதளத்திற்கு கீழும் கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளன என்று கூறிய மனுதாரர் மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி உயர விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அப்புறப்படுத்த உத்தரவிடுமாறு கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சுப்பிரமணியன், திருமதி விக்டோரியா கௌரி ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மதுரை மாநகராட்சி தரப்பில் மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றிலும் விதிமீறி கட்டியதாக 1869 கட்டடங்கள் கண்டறியப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் அந்த கட்டடங்கள் எவ்வளவு பழமையானவை என்றும் முறையான கட்டிட வரைபட அனுமதி பெறப்பட்டுள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினர். மேலும் கட்டடங்களுக்கான வரைபட அனுமதியை மாநகராட்சியிடம் ஒப்படைக்கவும் மாநகராட்சி அதிகாரிகள் அதனை சரிபார்த்து விதி மீறல்கள் இருப்பின் உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஒத்திவைத்தனர். தஞ்சை மாவட்டத்தில் கரிகாலன் கட்டிய கல்லணையை 15 நாடுகளைச் சேர்ந்த அயலக தமிழர்கள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். வேர்களை தேடி என்ற தமிழக அரசின் திட்டத்தின்படி கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 15 நாடுகளைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த 18 முதல் 30 வரையிலான தமிழர்கள் 100 பேர் தமிழகத்தின் வரலாற்று சின்னங்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களை சுற்றி பார்க்க வந்துள்ளனர். அவர்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு வாழ்வளிக்கும் காவிரி நீரை பகிர்ந்தளிப்பதற்காக கரிகால் சோழ மன்னனால் கட்டப்பட்ட கல்லணைக்கு அழைத்து வரப்பட்டனர். திமுக அயலக அணி, சவுதி அரேபியா அமைப்பு மற்றும் பிரான்ஸ் தமிழ்ச்சங்கம் சார்பில் நிர்வாகிகள் அயலக தமிழர்களை வரவேற்று திருக்குறள் புத்தகங்கள் உள்ளிட்ட நினைவு பரிசுகளை வழங்கினர். காவிரி நீர் வீணாக கொள்ளிடம் சென்று கடலில் கலப்பதை தடுக்க மக்கள் கோரியதால் இந்த கல்லணையை கரிகாலன் கட்டியதாகவும் வடநாடுகள் மற்றும் இலங்கையில் போர் புரிந்து பிடித்து வரப்பட்ட கைதிகளை அந்த பணியில் ஈடுபடுத்தியதாகவும் வரலாறு கூறுகிறது. இதற்காக கரூரில் 6 அடி உயரம் 3 அடி அகல பாறைகளை வெட்டி ஆற்றின் மூலமே கொண்டு வரப்பட்டது பற்றிய அயலக தமிழர்களுக்கு விளக்கப்பட்டது. அதனால் இந்த வாழை மரங்களுடைய தண்டு பகுதியை வெட்டி ஸ்டெம்மை வெட்டி அது ஒரு கல்லை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு போட்டு மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. எல்லா கல்லையுமே அதே மாதிரி ஒரு போட்டை செஞ்சு தள்ளி விடுறாங்க. ஸோ எல்லா ஸ்டோனும் இங்கே கல்லணையை ரீச் ஆகும்போது 2 கரையிலையும் யானையை நிப்பாட்டி கயிறு கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் சோல்ஜர்ஸ் எப்பவுமே தொங்கிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த இடத்துல அந்த கல் வருதோ அதை ஜஸ்ட் புஷ் பண்ணி விட்ருவாங்க. 12 ஆண்டு முயற்சியில் கட்டப்பட்ட கல்லணையை கண்டு ரசித்த அயலக தமிழர்கள் மலர்களை தூவி காவிரியை வரவேற்றனர். இது வாழ்நாளில் காண கிடைக்காத காட்சி என்று மகிழ்ச்சியுடன் அவர்கள் தெரிவித்தனர். முதலாக நான் இந்தியாவுக்கு வந்திருக்கிறேன். இந்த வேர்களை தேடி என்ற இந்த பயணத்தில் இந்தியாவுக்கு வந்ததில் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பல்வேறு இடங்களை பார்த்துருக்கிறேன். அதுவும் தஞ்சாவூரில் இந்த கழனியை பார்க்கல மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இது எப்போவுமே நாங்கள் பார்க்க முடியாத ஒன்றை நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம். மிகவும் சந்தோஷம், அருமையாக இருக்குது, பார்க்க வித்தியாசமாக இருக்குது. கழனி தான் ரொம்ப அழகாக இருக்குது. ஐ எம் வெரி பிளெஸ்ட் டு பி ஹியர் ஃப்ரம் மொரிஷியஸ். அதில் சிவ மிகவும் அற்புதமாக இருக்குது. அதே போகும்போது சந்தோஷமாக இருக்குது. தமிழக அரசின் வேர்களை தேடி திட்டம் மூலம் தங்களது முன்னோர் வாழ்ந்த பகுதிகளை பாதுகாப்பாக பார்வையிட நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளதாக அயலக தமிழர்கள் கூறினர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கதேச வன்முறை தொடர்பாக விசாரணை நடத்த ஐநா வலியுறுத்தியுள்ளது.
தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவு அமைச்சரிடம் தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தல் தொடர்பான கருத்து கணிப்பில் ட்ரம்பை விட கமலா ஹாரிஸுக்கே பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.